முதல் வருகையில் கொடுத்தார், இரண்டாவது வருகையில் கேட்பார். முதல் வருகையில் குழந்தையாக வந்தார், இரண்டாவது வருகையில் நீதிபதியாக வருவார். முதல் வருகையில் மன்னிப்பு கொடுத்தார், இரண்டாவது வருகையில் நியாயம் தீர்ப்பார். முதல் வருகையில் நிறைய கொடுத்தாரு, கணக்கு கேட்பார். இரண்டாவது நீதி தீர்ப்புக்கு இருக்கும்.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லோரும் விவிலியத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு காத்திரு, விழித்திரு, ஜெபித்திரு, உபவாசித்திரு. இந்த காலங்கள் பொது காலம். திருச்சபையினுடைய திரு வழிபாட்டு காலத்தில் 32வது வாரமாக திரு வழிபாட்டின் காலத்தில் முடிய போகுது. வருகையின் காலம் வரப்போகுது. இந்த காலத்தில் 2ஆம் வருகை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீ தயாராக இரு, நான் வருகிறேன், அழைத்து செல்ல வருகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஜட்ஜ்மெண்ட் டே, 2ஆம் வருகையின் காலத்தில் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வருகையில் கொடுத்தார், 2வது வருகையில் கேட்பார். முதல் வருகையில் குழந்தையாக வந்தார், 2வது வருகையில் நீதிபதியாக வருவார். முதல் வருகையில் மன்னிப்பு கொடுத்தார், 2வது வருகையில் நியாயம் தீர்ப்பார். முதல் வருகையில் நிறைய கொடுத்தாரு, கணக்கு கேட்பார். 2வது வருகையில் நீதி தீர்ப்புக்கு இருக்கும். ஆகவே இந்த நாளில் நான் என்னை 2ஆம் வருகைக்கு தயார் செய்யும்படியாக கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பின்ற காலமாக இருக்கிறது. ஆகவே பைபிள் வச்சிருக்கவங்க கையில் எடுங்க, உயர்த்தி பிடிங்க. இந்த கூடாரத்தை ஆண்டவர் தன்னுடைய மாட்சிமையால் மூட வேண்டும். தீய ஆவியினுடைய செயல்பாடுகள் இந்த இடத்தை தாக்கக்கூடாது. கேட்கக்கூடிய இறை வார்த்தை உள்ளத்தில் பதிய வேண்டும். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்க கேளுங்கள். ஏனெனில் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். இந்த போராட்டத்துக்கு மத்தியில் ஆண்டுடைய வார்த்தை கேட்கணும். இந்த பைபிள் என்ன? ஏன் இந்த இறைவார்த்தையை எங்கு சென்றாலும் எடுத்து செல்ல வேண்டும்? இந்த உலகமே இன்று ஆராய்ச்சி செய்வது இந்த விவிலியத்தை தான். இது நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17வது வசனத்தை படிக்க கேளுங்கள். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. அருமையாக கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நல் வழிப்படுத்துவதற்கும் சொல்லி தருவதுதான் இந்த விவிலியம். இது உலகத்துக்கு மட்டுமல்ல, உனக்கும் தேவை. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்க கேளுங்கள். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய எல்லா உடல் உறுப்புகளையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியது. இந்த இறைவார்த்தைங்கிறது என்ன? நல்லா படிங்க. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்களை படிங்க. இந்த பைபிள் என்ன, இயேசு யாரு, வேர்ட் ஆஃப் காட் என்ன அப்படிங்கிறதை, இந்த பைபிளுடைய முழு கருத்தையும்
யோவான் 1:1-5 சொல்லியிருக்கிறார். அதை படிக்க கேளுங்கள். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடும் இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. இந்த இறை வார்த்தை தான் இயேசு. வார்த்தை தான் இயேசு. இயேசுதான் வார்த்தை. இயேசுதான் நற்கருணை. நற்கருணை தான் இயேசு. இந்த விவிலியத்தை படிக்கிற போது இயேசுவை காண வேண்டும், அவருடைய திரு உடலை காண வேண்டும். இது எங்கு சென்றாலும் எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் அருமையான பிள்ளைகளே உன் வாழ்வுக்கு ஆணிவேரும் அச்சாரமும் ஆகியிருக்கிறது. அப்படியே உயர்த்துங்க. சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குள் செல்லட்டும், என் குடும்பத்துக்குள் செல்லட்டும், எந்த தீமை அணுக முடியாதபடி இந்த கூடாரத்தை நம்முடைய மாட்சிமை நிரப்பட்டும், என்னுடைய இல்லத்தை நம்முடைய வல்லமை நிரப்பட்டும், நம்முடைய தெய்வீக பிரசன்னம் நிரப்பட்டும். சகோதரி ஜெபிக்கும் நல்லா உயர்த்துங்க. பைபிளை கையை உயர்த்துங்கள், ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்கள். என்றைக்குமே இரண்டாம் வருகையில் வருகிற பொழுது ஐ ஆம் ரெடி, ஆர் யூ ரெடி பெயர் சொல்லி அழைக்கிற பொழுது, எக்காலம் ஊதுகிற பொழுது, முதல் வாசகம் இரண்டாவது வாசகத்தை சொல்லி இரண்டாம் வருகை பற்றி சொல்லும் பொழுது நான் வருகிறேன். யோவான் நற்செய்தி 14:1-2 சொல்லுகிறது, செல்றேன், வருவேன், உன்னை அழைப்பேன் என்று சொன்னாரே. ஆர் யூ ரெடி டு கம்? அவர் அழைக்கிற பொழுது ஐ ஆம் ரெடி, நான் தயாராக இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்ல முடியுமா? தாக்கு போக்கு சொல்லுவாயா? இன்று உன் உள்ளத்தை ஆராய்ந்து பா. தேவனுடைய வருகை சமீபம் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரியோடு சேர்ந்து நாமும் ஜெபிப்போம். நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த நேரத்திலே எங்களுடைய உள்ளத்தை உமக்கு திறந்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையானது நாங்கள் இப்போது கேட்க போகிற அந்த வார்த்தைகள் இருபக்கமும் வெட்டக்கூடிய அந்த கூர்மையான வார்த்தைகள் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் உள்ள உமக்கு பிரியமில்லாத அத்தனையும் வெட்டட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களையே நாங்கள் தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ரஜா. அப்பா, இதோ இந்த நேரத்திலே நாங்கள் கேட்கின்ற அந்த வார்த்தையானது எங்களுடைய உள்ளத்திலே வல்லமையாய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய இல்லத்திற்கு வரட்டும் ரஜா. அப்பா, இந்த கூடாரம் முழுவதையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்பும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிற இந்த விதையை தீயவன் வந்து எடுத்து விடாதபடி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் விழிப்பாய் இருக்க எங்களுக்கு உம்முடைய ஆவியின் ஆற்றலை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் எங்களை நிரப்பும் அப்பா. அப்பா, இந்த நேரம் முழுவதும் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே இருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு 100 மடங்கு பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக, கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த மிக்க பரமபிதாவே, ஆமென். அந்த பைபிளை மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள். அருமையான இன்பநாதன் வார்த்தை முதல் பாடல், வார்த்தையால் வாழ். அருமையான பிள்ளைகளே, உலகத்தில் வாழ்வதற்கு உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்வின் பொருள் word of God. இந்த வார்த்தையை உள் வாங்கு. சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு, நீ மீட்பு பெறுவாய். அப்படியே மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள். சகோதரி இன்பநஞ்சை நல்ல அருமையான ஜெபக்குழு, இசைக்குழு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புதிய இடத்துல அந்த பாடல் பாடுவார்கள். இந்த பாடலை நீங்கள் உள்வாங்குங்கள். வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன,
உள்ளன உள்ளன உம்மிடமே உள்ளன உமையன்றி வேறேது தஞ்சம் நீயே என் வாழ்வில் என்றென்றும் சொந்தம் யாரிடம் செல்வோம் உண்மை இறைவனே யாரிடம் செல்வோம் உண்மை இறைவனே யாரிடம் செல்வோம் உண்மை இறைவனே யாரிடம் செல்வோம் உண்மை இறைவனே உமையே பிரிந்தால் வாழ்வு இல்லையே உமையே பிரிந்தால் வாழ்வு இல்லையே வாழ்வு தாருமே எங்களுக்கு வாழ்வு தாருமே வாழ்வு தாருமே எங்களுக்கு வாழ்வு தாருமே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன 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 உம்மிடமே உள்ளன யாரிடம் செல்வோம் மீட்பின் இறைவனே யாரிடம் செல்வோம் மீட்பின் இறைவனே யாரிடம் செல்வோம் மீட்பின் இறைவனே யாரிடம் செல்வோம் மீட்பின் இறைவனே உமையே மறந்தால் மீட்பு இல்லையே உமையே மறந்தால் மீட்பு இல்லையே மீட்பு தாருமே எங்களுக்கு மீட்பு தாருமே மீட்பு தாருமே எங்களுக்கு மீட்பு தாருமே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன 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 உம்மிடமே உள்ளன வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன 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 உம்மிடமே உள்ளன உமையன்று வேறேது தஞ்சம் நீயே என் வாழ்வில் என்றென்றும் சொந்தம் உமையன்று வேறேது தஞ்சம் நீயே என் வாழ்வில் என்றென்றும் சொந்தம் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன 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 உம்மிடமே உள்ளன இரண்டு கரங்களையும் விரியுங்கள். வார்த்தைகள் உள் வரும் பொழுது சாத்தான் ரெடியாயிடும். விழுந்த வார்த்தையை எடுத்து விடுவான், கற்பாறையில் விழ வைப்பான், முச்செடியில் விழ வைப்பான், நல்ல நிலத்தில் ஆண்டவர் அதை வைப்பார். இந்த வார்த்தையை எடுத்து விடாதபடி அப்பா தகப்பனே இந்த உள்ளத்தில் பதியக்கூடிய வார்த்தை எனக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கிறாங்க. அப்படி சோத்திரம் பண்ணுவீங்களா? வாயை தரங்க.
சோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமே, வாயத்தரங்களே, நன்றியோடு சொல்லுங்களே, இறை வார்த்தை கேளுங்களே. ஆண்டவரே வார்த்தை உள்ளத்தில் வரட்டுமே, ஒரு உடல் சுகம் கிடைக்கட்டுமே, ஒரு விடுதலை கிடைக்கட்டுமே. நல்ல வாயை திறந்து உரத்த குரல்ல அம்மா இயேசுவே, நான் பலன் தராமல் இருக்கிறேன் ஐயா, என்னை பாருமையா, கண்ணீரோடு ஜெயிப்பாயா, நீ கம்பீரத்தோடு வாழ்வாய், உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபம் பண்ணுவாயா. ஆண்டவர் உன்னை பார்க்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், வல்லமையால் நிரப்புகிறார். ஒப்புக்கொடு மகளே, உனக்காக தான் நான் வருகிறேன், உன்னோடு பேச வருகிறேன், அவன் உள்ளத்தில் தங்க வருகிறேன். ஒப்பு கொடுப்பாயா? ஒப்புக்கொடு. நன்றி ஆண்டவரே. அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். அருமையான பிள்ளைகளே, காத்திரு, விழித்திரு, ஜெபித்திரு, உபவாசித்திரு. 4 பண்புகள். ஆண்டவரை சந்திக்க நீ தயாரா? 2ஆம் வருகை. இந்த 2வது வாசகம் இன்னைக்கு 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து இருக்கிறது. எக்காலம் ஊதப்படும், வாழ்வினுள் வாசிக்கப்படும், இறந்தோர் எழுந்து வருவர், நியாய தீர்ப்பு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அறிவெளிகள் அறிவாளிகள் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை. இந்த செய்தியில் 4 குறுஞ்செய்திகள் உண்டு. 1, எரியும் விளக்கேந்தி காத்திரு. நீ ஆண்டவரை சந்திக்க வேண்டுமென்றால் உன் கையில் விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வெளிச்சத்தில் தான் அவர் மேகங்களில் வருகிற பொழுது நீ அவரை பார்க்க முடியும். 2வதாக, அவர் உனக்கு கொடுத்த தாளந்தை இரட்டிப்பாக்கி காத்திரு. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 1-13 தான் இன்னைக்கு நற்செய்தி வாசகம். ஐயா ஐயா கதவை தரங்க, நோ, உன்னை யார் என்று எனக்கு தெரியாது. 2வது ஓமையில் மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 14-30 வசனத்தில் உனக்கு தாளந்து, அதாவது வல்லமை, பவர் ஒன்று கொடுத்துருக்காரு. 5, 3, 5, 2, 1 கொடுத்துருக்காரு. அதை கொடுத்ததை அவர் வரும்பொழுது ரெட்டிப்பாக்கி கொடுக்கணும். 3வதாக, நீ வெட்டப்படுவாயா வளர்ச்சி அடைவாயா? நான் கனி தேடி வந்தேன், 40 வருஷமா உன்னை வாழ வைக்கிறேன், எனக்கு பசின்னு ஒன்று வந்தேன், ஒரு கனி தர மாட்டாயா? இந்த மரத்தை வெட்டி விடு. நீ வெட்டப்படுவாயா வளர்க்கப்படுவாயா? 3வது. 4வதாக பார்த்தீங்கன்னாக்க, அதுவே முதல் இதில் இவங்க கதவை தட்டுறாங்க, அவர் திறக்க மாட்டேங்கிறாரு. கடைசியில் திருவெளிப்பாடு 3, 19, 20, 21 அவர் தட்டுவார், இவன் திறக்க மாட்டான். நல்லா பாருங்க, அவர் தட்டும்போது நான் திறக்க மாட்டேன், நான் தட்டும்போது அவர் திறக்க மாட்டார். 2மே மாறி கான்ட்ரடிக்டாக வரும். 4வது சின்ன செய்தியில் என்னன்னாக்கா, நான் தட்டிக்கொண்டே இருக்கிறேன், யார் ஒருவன் என் குரலை கேட்டு கதவை திறந்தால். நம்மளுக்கெல்லாம் நல்ல காதா செவிட்டு காதா? நம்மளுக்கெல்லாம் நல்ல காதா செவிட்டு காதா? நல்ல காதுன்னு இப்படி சொல்றீங்க, அடுத்த வீட்டில் பேசுகிற விட்டு கேட்குறீங்களா? அப்போவா புரணி பேசுகிறப்பாவா? நல்ல காதுன்னு எதை கேட்கணும்? ஆண்டவர் பேசுவதை கண்ணிருந்தும் குருடாய், காதிருந்தும் செவிடாய், வாயிருந்து ஊமையாயிராதே என்று சொல்லுகிறார்.
அப்போ அவருக்கு தட்டும்போது கதவை தன்னா, நிறைய பரிசு கொண்டு வந்திருக்கேன், வெற்றியின் பரிசு. அப்பா மக வீட்டுக்கு சாப்பிட வர்றாரு. அம்மா ஒரு வேளை சோறு, வெற்றியின் பரிசு விருந்து உண்ணுவதற்கு. 4வது செய்தி, முதல் செய்தி, எரியும் விளக்கேந்தி காத்திரு. 2ஆம் வருகையில் அவர் வருவதை எப்படி நீ பார்க்க வேண்டும்? உன் கையில் இறை வார்த்தை என்ற பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் இருக்க வேண்டும். இந்த வெளிச்சத்தில் தான் அவர் வருவதை இந்த கண்ணால் அல்ல, ஊன கண்ணால் அல்ல, தேவ கண்ணால் நீ பார்ப்பாய். அழகாக சொல்ற, மேக மீது வருவார். அந்த வருகிற பொழுது நீ அவரை காண வேண்டும். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 1 to 13 வசனத்தை படிக்க கேட்போம். அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதி உடையோர் தங்கள் விளக்குகளுடன் களங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதி உடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம். எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. அப்படியே கண்களை மூடுங்க ஒரு நிமிடம். கதவை தட்டுகிறாள், உன்னை எனக்கு தெரியாது. மயக்கம், தூக்க மயக்கம். அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எந்த மயக்கத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற? குடி மயக்கமா? வேசித்தன மயக்கமா? பண மயக்கமா? மயக்கும் மயக்கமா? எந்த மயக்கத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? மணமகன் வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிற பொழுது, ஐயோ என்ன இல்லையே என்று கதறுவாயா? இல்லை, ரெடி, ஐ ஆம் ரெடி டு மீட் தி லார்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாயா? ஆயத்தமாயிருந்தவர்கள் உள் நுழைந்தார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள், சோம்பேறிகள், தூங்க மூஞ்சி தனம் உள்ளவர்கள், சாக்கு போக்கு சொல்லுபவர்கள், நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறவர்கள் புறம்பே தள்ளப்பட்டார்கள். உன்னை எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். நான் இன்று எந்த வகையை சார்ந்தவன்? அறிவாளியா அறிவிலியா? இது ஒரு காரியம் கண்ணு தருங்க. நீதிமொழி புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். இந்த 4 காரியங்களும் யாரும் இருக்கிறதோ அவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது. நீதிமொழி புஸ்தகம்
6வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்க கேளுங்கள். சோம்பேறிகளே, எறும்பை பாருங்கள், அதன் செயல்களை கவனித்து ஞானமுள்ளவராகுங்கள். அதற்கு தலைவனும் இல்லை, கண்காணியும் இல்லை, அதிகாரியும் இல்லை. படிங்க. எனினும் அது கோடையில் உணவை சேர்த்து வைக்கும், அறுவடை காலத்தில் தானியத்தை சேகரிக்கும். சோம்பேறிகளே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பீர்கள்? தூக்கத்திலிருந்து எப்போது எழுந்திருப்பீர்கள்? இன்னும் சிறிது நேரம் தூங்குங்கள், இன்னும் சிறிது நேரம் உறங்குங்கள். கையை முடக்கிக் கொண்டு இன்னும் சிறிது நேரம் படுத்திருங்கள். வறுமை உங்கள் மீது பலிப்பறி கல்வரை போல் பாயும், ஏழ்மை நிலை உங்களை போர் வீரரை போல் தாக்கும். எறும்புக்கு எத்தனை அறிவுங்க? யாராவது சொல்லுங்களேன். எறும்புக்கு எத்தனை அறிவு? எனக்கு அறிவு இருந்தா தானே அது தெரியும். ஓர் அறிவு உள்ள அந்த எறும்பு கோடை காலத்துக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் என்னென்ன கோடை காலத்திலே மழை காலத்துக்கு வேணுங்கிறது செய்யுது. 1000 எறும்பு சேர்ந்து ஒரு அடிச்சு தூக்கிட்டு போகுது. கரெக்டாக ஃபாலோயின் பண்ணுது. இதை பார்த்து தான் ரயிலே கண்டுபிடிச்சான். அவன் அட்டை போகிறத பார்த்து தான் ரயில் கண்டுபிடிச்சான். பறவை போகிறத பார்த்து தான் விமானம் கண்டுபிடிச்சான். ஏன்னா நல்லா பாருங்க, இப்போ ஓர் அறிவு உள்ள அந்த எறும்பு ஞானமாக இருக்கு. நம்மளுக்கு எத்தனை அறிவு? ரொம்ப தெளிவாக சொல்றீங்க. இல்லாததை இருக்கிறாப்புல சொல்றீங்க. பார்த்தீங்களா? ரொம்ப நல்லவர்கள். 7வது அறிவுன்னு ஒன்று வந்துருச்சு தெரியுமா? அது வந்துருச்சு. இப்போ பாருங்க, தூங்க மூஞ்சித்தனம், சோம்பேறித்தனம், மந்த புத்தி, படுத்துக்கிட்டே கனா காண்றது, அமெரிக்காவில் நான் இருக்கிறேன், அவனோடு ஆடுகிறேன், நான் நினைத்த கற்பனையிலேயே களியாட்டம் போடுற ஆட்டம், சாக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த நாள் இருந்துச்சா உருப்படவே முடியாது. சோம்பேறித்தனம், தூங்க முஞ்சித்தனம், மந்த புத்தி, நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த நாள் இருந்துச்சு. இந்த நாள் இந்த அறிவியல்கிட்ட இருந்துச்சு. அதனால தான் என்ன பண்ண முடியல? ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ பாருங்க, வான மீதில் இயேசு வருகின்ற பொழுது வரை பார்க்க வேண்டுமென்றா எச்சரிக்கை. எரியும் விளக்கேந்தி, விளக்கெடுத்துட்டு போறிய, அப்படி எப்போ வர்றான்னு தெரியாது இல்லையா? அது என்ன திரி நெருப்பு பெட்டி, இந்த ஓசி புத்தி ஒன்று இருக்கு. ஐயோ கொஞ்சம் நெருப்பு கொடுங்களேன், கொஞ்சம் நெருப்பு பெட்டி கொடுங்களேன், கொஞ்சோண்டு கொடுங்க. இந்த ஓசி புத்தி இருக்கிறவங்க பூராவும் உருப்படவே முடியாது. உனக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்காருல்ல, ஏன் நீ கொண்டு வர்றது? எங்க முன்மதி எங்கே போச்சு? 2ஆம் வருகையில் ஆண்டவர் வருகிற பொழுது முன்மதியோடு இனி செயல்படவில்லை. ஐயோ கொய்யோன்னு கத்தினால உன்னை நான் அறிய கூலாக சொல்லிட்டு போயிடுவார். உன்னை எனக்கு தெரியாது. நான் பேய ஓட்டினேன், நோயை குணமாக்கினேன், எல்லாம் செஞ்சேன். அதுக்காக உன்னை என்ன பண்ணுறது? நம்ம மொத்தத்துக்காக கூட்டிகிட்டு போக மாட்டேன் பாரு. அருமையான பிள்ளைகளே, ஒரு நிமிடம் நினைத்து கொள்ளுங்கள். 2ஆம் வருகையில் ஆண்டவர் வருகிற பொழுது கையில் எரியும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தூய ஆவியானவரை அடைத்து விடாதே. 1 தெசலோனிக்கர் 5:16 சொல்லுவார். படிங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16வது வசனம். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தேவ ஆவியின் செயல்பாட்டை தடுத்து விட வேண்டாம். 16வது வசனமா 18வது வசனமா? 19 படிங்க. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். அது செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்ப எரியும் விளக்கேந்தி காத்திரு. இப்பொழுது நாம் அறிவாளிகளா அறிவிலிகளா? அறிவிலிகளிலிருந்து அறிவாளியாக மாறிடலாமா?
முடியலையே அப்படின்னா அதே மாதிரி தான் அருமையான பிள்ளைகளே. இப்போ ஆண்டவர் வருகிறார். இந்த பாடல் பாட போகிறோம். 2வது பாடல் பரலோகம்தான் என் பேச்சு மூச்சு. அந்த பாட்டுக்கு ரெடியாக எடுங்க. அது பாருங்க, ஆண்டவர் வருகிற பொழுது எரி விளக்கேந்தி காத்திரு. பரலோகம்தான் என் பேச்சு, இறை வார்த்தை தான் என் மூச்சு. என் தேவனை நான் தரிசிக்க வேண்டும், என் தேவனை நான் தரிசிக்க வேண்டும். 2ஆம் வருகையில் நீதி தீர்ப்புக்கு வருகிற பொழுது நான் அவரை நிலையில் தயாரிக்க வேண்டும். இந்த பாடலை பாடுவோம். எல்லோரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாம். எல்லாம் தட்டுங்க உற்சாகமாக. எல்லாம் கையை கட்டாத, கையை தட்டு. தலை ஆட்டுங்க, பரிசுத்தன் மூச்சு, பேச்சு, பரிசுத்தன் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தனனா தனனா எல்லாரும் சந்திக்க போகிறோம். தேவனை சந்திக்க போகிறோம். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்ந்து கொள்வார். நல்லா இருக்காமா? வருவான், சேர்த்து கொள்வான். கூடவே வைத்துக் கொள்வார், என்ன கூடவே வைத்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார். தன்னனா தனனா தன்னனா தனனா 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 தனனா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என்னை சிறை காண்பேன். உருமாற்றம் அடைந்து முகமுகமாக என்னை சிறை காண்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். தொட்டு தொட்டு பார்ப்பேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்ப்பேன். தனனா 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 தனனா. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தனனா 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 இரண்டாவதாக, நான் உனக்கு கொடுத்த திறமை, டேலண்ட்,
அவற்றை ரெட்டிப்பாக்கி காத்திரு. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 14 படிங்க. கொஞ்சம் படித்தா 30 வசனம் நீண்டு இருக்கும். படிங்க. அதான் மத்தேயு 25:14 எல்லாரும் எடுத்துக்கோங்க. தாழ்ந்து ஓமை அப்படின்னு ஒன்று இருக்கு, எடுத்துக்கோங்க, படிங்க. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும்பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாளந்தும், வேறொருவருக்கு 2 தாளந்தும், இன்னொருவருக்கு 1 தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 தாளந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாளந்து பெற்றவர் மேலும் 2 தாளந்து ஈட்டினார். 1 தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். கடைசி வசனம் அடிமா. அதாவது 5 தாளந்து வாங்கினவன் 5 தயார் பண்ணி 10 கொண்டாந்து கொடுத்தார். 2 தாளந்து வாங்கினவங்க 4 கொடுத்தார். இந்த 1 தாளந்து வாங்கினவன் போச்சு வச்சுட்டான். அப்படி கேட்குறாரு, நீ இப்படி பண்ணிட்ட, தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி 2 வசனம் படிங்கள, அதிலே 25வது அதிகாரத்தில் நீங்கள் படித்த அந்த 30 வசனத்துக்கு முன்னால் 28, 29 படிங்க. எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர். இல்லாதோரிடமிருந்து அவரிடம் உள்ளதும் எடுக்கப்படும். பயனற்ற இந்த பணியாளனை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அருமையான பிள்ளைகளே, உன்கிட்ட இருக்கிறத எடுத்துட போகிறாரா, சேர்த்து கொடுக்க போகிறாரா? இப்போ ஒரு நிலைக்கு வரணும். அவர் சொல்கிறாரு, உள்ளதையும் எடுத்து போடுவார். உள்ளதும் போச்சான்னு உலகனாங்க வசனத்தில். ஏன்னா உள்ளது போச்சு, இருக்கிறத எடுத்துருவார், இன்னொருத்தருக்கு கொடுத்துருவார். உன்னிடம் இருக்கக்கூடிய திறமைகள், தாளந்துகள், வல்லமைகள் ஆண்டவர் கொடுத்தது நீ ரெட்டிப்பாக்கி வச்சிருக்கியா, புதைச்சி ஒன்றும் இல்லாமல் வச்சிருக்கியா? 50 வருஷம் உன்னை வாழ வச்சிருக்காருல்ல, நல்லா படிக்க வச்சிருக்காரு, நல்ல குடும்பத்தில் இருக்கீங்க, எல்லாம் செய்கிறார். ஆண்டவருக்காக நான் இதை செய்தேன். இயேசு கிறிஸ்துவை பலருக்கு நான் அறிவித்தேன். என்னுடைய நடத்தையின் வழியாக நான் யார் என்பதை உலகத்துக்கு முன்மாதிரியாக இருந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை நான் ஆண்டவருக்காக நான் பயன்படுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். 60 வருஷம் இந்த உலகத்தில் வாழ வச்ச உன்னை எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நான் நல்ல வீடு வாங்கியிருக்கேன், நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணியிருக்கேன், நல்ல பிள்ளைகளா இருக்காங்க, ஆனா என்ன மட்டும் இல்லை, நீ மட்டும் அங்கே இல்லை. நல்லா தெரிஞ்சு பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, வேர் இஸ் யுவர் அக்கவுண்ட்? எங்கே உன் கணக்கு? எடுத்து வை. கணக்கு கேட்கறதாக வர்றாரு. 2வது வருகையில் கணக்கு கேட்டு சன்மானம் கொடுக்க வருவார். நல்ல பையன் வாயா. அவர் சொன்னால் அவர் சாப்பாடு போடுறாரு, உட்கார வச்சு, நன்று நன்று நல்ல ஊழியனே, நான் உனக்கு கொடுத்த திறமைகளை பயன்படுத்தி ரெட்டிப்பாக்கி ஆத்தும ஆதாயம் பண்ணியிருக்கிறாயே,
உன் குடும்பத்துக்குள்ளே நல்ல கணவனாக இருந்திருக்கிறாயே, நல்ல மனைவியாக இருந்திருக்கிறாயே என்று சொல்லி உனக்கு நல்ல ஒரு பாராட்டை கொடுப்பாரா? இல்லை வேறு ஏதாவது பண்ணி உனக்கு பிரயோஜனம் இல்லை, உள்ளதும் எடுத்துட்டு ஒன்றும் இல்லாம 10 வாங்கினவன்ட்ட ஒன்று சேர்த்து கொடுத்துருவாரா? கொஞ்சம் யோசிங்க. ஆர் யூ ரெடி டு கிவ் யுவர் அக்கௌண்ட்? குத்தகை கொடுக்க ரெடியா? வீட்டு பொறுப்பில் விட்டுட்டு போனார், வீட்டை கரெக்டாக பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் வருகின்ற பொழுது ஒன்று நிச்சயம், குத்தகை எங்கே, வீட்டு பொறுப்பு எங்கே? 60 வருடமாக நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன், நீ என்னென்ன கேட்டியோ அத்தனையும் நான் கொடுத்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்டா, ஆர் யூ ரெடி டு கிவ் த அக்கவுண்ட் ஃபார் த 60 years? 60 வருடத்துடைய கணக்கை கொடுக்க ரெடியா? அவர் சொல்ற, நான் ரெடி, நீ ரெடியான்னு கேட்கிறார். கொஞ்சம் யோசிங்க. அருமையான பிள்ளைகளே, 2ஆம் வருகையில் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்து திறமை, படிப்பு இருக்கலாம், பாடக்கூடிய திறமை இருக்கலாம், ஆண்டோடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய திறமை இருக்கலாம், இசை வாசிக்கக்கூடிய ஸ்கில். ஒரு மனிதனிடம் திருட முடியாதது எது தெரியுமா? ஸ்கில். என்னுடைய ஸ்கில் நீ திருட முடியாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த திறமையை இன்னொருத்தன் திருட முடியாது. அதான் ஸ்கில்ங்கிறது. அதை தான் ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு இந்த ஸ்கில், திறமை, தாளந்து வளர்த்துக்கிட்டே வருவார். எத்தனை வயதானாலும் அவன் அதை வளர்ந்து கொண்டே வருவானே ஒழிய அவன் வீழ்ச்சி அடைய மாட்டான். அந்த திறமையை கண்டுபிடிக்கணும். என்னிடம் கடவுள் எந்த திறமையை கொடுத்திருக்கிறார் அதை பார்க்கிற பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு திறமை இருக்கும், ஓட்ட பந்தயத்துக்கு இருக்கும், ஹாக்கி விளையாடுறதுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும் ஒருத்தட்ட. அதை கண்டுபிடிச்ச அப்படின்னாக்க அதை வளர்த்துக்கிட்டே அப்படியே கண்களை மூடுங்க, 2 கரங்களையும் மார்பில் வைங்க, கண்களை மூடி உன்னிடம் இருக்க திறமை, ஆண்டவரே அதெல்லாம் புதைச்சி வச்சுவிட்டேன் ஆண்டவரே. நான் பலருக்கு சொல்லிக்கிறேன், சகோதரி ஜெபம் பண்ணு ரெடியாக இருங்க. என்னை கொடுத்த நீ நல்லா பாட்டு பாட கொடுத்த ஆண்டவருக்காக நான் பாடலே, எனக்கு வாசிக்க திறமை கொடுத்த ஆண்டவருக்காக இரவு பகல் பாடாம நான் வாசிக்கல, வேதம் வாசிக்க திறமை கொடுத்த நான் வாசிக்காம விட்டுட்டேன், நோட்டீஸ் கொடுக்க திறமை கொடுத்த வாசிக்கல விட்டுட்டு, ஆண்டவரே நான் சுயநலமாகவே வாழ்ந்து விட்டேன், என்னையே நான் பார்த்தேன், உன்னை நான் பார்க்கல, நீ கொடுத்த திறமையெல்லாம் மூடி மறைச்சிட்ட, நீ கணக்கு கேட்குறப்ப என்னத்தை கொடுப்பேன் நான். சகோதரி ஜெபம்னா உன் திறமைகளை இன்றாவது நீ மக்களுக்கு, உலகத்துக்கு கொடுக்க தயாராக ஜெபம் பண்ணது கேளுங்க. தாயின் கருவிலிருந்து இந்த நொடிப்பொழுது வரை எங்களை காத்து பராமரித்து எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பார்த்து பார்த்து சந்தித்து வருகிற எங்கள் அன்பு ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையை, எங்களுடைய கடந்த காலங்களை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த திறமைகள் என்னவென்று கண்டுபிடிக்காமலே நாங்கள் பல நாட்களை கழித்து விட்டோம் ஆண்டவரே. அப்பா, அப்படியே நாங்கள் கண்டுபிடித்தாலும் அதை நாங்கள் உமக்காக பயன்படுத்தாமல் ஆண்டவரே, இந்த உலகத்திற்காக நாங்கள் பயன்படுத்தினோம் அப்பா. அப்பா, இந்த உலகத்திற்கு பின்னால் நாங்கள் ஓடினோம் ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய சொந்த விருப்பங்களுக்காக, எங்களுடைய சுயத்திற்காகவே நாங்கள் வாழ்ந்து விட்டோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய கண்கள் என்று திறக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்முடைய வெளிச்சத்தினாலே திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே புதைந்து கிடக்கின்ற எங்களுடைய திறமைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள எங்களுக்கு உம்முடைய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தாரும்.
எங்களுக்கு கொடுத்துள்ள எல்லா வாய்ப்புகளையும் ஆண்டவரே நாங்கள் இன்றிலிருந்து உம்மை மகிமைப்படுத்த, உமக்காக உம்முடைய ராஜ்யத்தை அறிவிக்க நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உம்முடைய ஆற்றலையும் பலனையும் தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு புதிய பாதையிலே பயணிக்க, இரண்டாம் வருகையிலே உம்மை மகிழ்ச்சியோடு சந்திக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கையை தொடர எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். மூன்றாவதாக, நீ வெட்டப்படுவாயா வளர்க்கப்படுவாயா? ஒரு பெரிய தோட்டத்து முதலாளி இருந்தார். நிறைய பெரிய தோட்டம், பல தோட்டங்கள் வச்சிருக்கார். எல்லா விதமான வண்ண வண்ண பூக்கள், நல்ல சுவை தரும் கனிகள், கண்ணுக்கு இனிமையான மரங்கள், பெரிய தோட்டம். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த முதலாளி அந்த தோட்டத்தை விசிட் பண்ண வருவார். அவர் தோட்டக்காரனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. சின்னாந்தேதி நான் வர்றேன், தோட்டத்தை பார்க்க வர்றேன்னு சொல்கிறார். தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு, சரி வாங்க அப்படிங்கிறாரு. சொன்னோன்னே சரின்னு அந்த விசிட் வர்றார். முதலாளி வர்றாரு. முதலாளி வந்துட்டு எல்லாம் சுற்றி பார்க்குறாரு. அழகான, கண்களுக்கு இனிமையான, காட்சி தருகிற நல்ல அழகான வண்ண வண்ண பூக்கள். எப்படி ஒன்று இப்படி வளர்ந்துருக்கு, ஒன்று இப்படி வளர்ந்துருக்கு, ஒன்று இப்படி வளர்ந்துருக்கு. படைப்பெல்லாம் பார்த்தாக்க அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்து முதலாளி வர்றாரு. கடைசியில் டாட்டா சொல்லிவிட்டு, தோட்டக்கார நல்லா இருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னா ஒரு மரம், மொட்டை மரம் நிற்கிது. இங்கே பார்த்துட்டாரு. கூப்பிட்டாரு தோட்டக்காரர். தோட்டக்காரர், அது என்ன அந்த மரம், மொட்டை மரம், காஞ்சு போய் இருக்கு, இலையும் இல்லை, கிளையும் இல்லை, பசுமையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருக்க, அது என்னத்துக்கு இடத்த அடிச்சுக்கிட்டு இருக்கு, அது வெட்டிடு அப்படின்னு சொல்கிறார். அந்த தோட்டக்காரர் அழுகிறார். முதலாளி காலை பிடிச்சிக்கிட்டு அழுகிறார். ஐயா, இன்னும் ஒரு வருஷம் குடியா, அந்த மரத்தை சுற்றி கொத்தி எரு போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்து அதை நான் பசுமை ஆக்கி வைக்கிறேன். அடுத்த தடவை நீங்கள் விசிட்டுக்கு வரும்பொழுது அந்த மரத்தை நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, முதலாளி, சரி நீ ஜாமீன் வாங்குற, அந்த மரத்துக்காக நீ ஜாமீன் வாங்குற, சரி உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன், அடுத்தாப்போல் வருவேங்கிற. யார் அந்த முதலாளி? அவர்தான் தந்தையாய கடவுள். யார் அந்த தோட்டக்காரன்? இயேசு. அந்த மொட்டை மரம், கனி இல்லாத மரம், பட்டை மரம், ஒன்றும் இல்லாமல் ஓடிக்கிட்டே எதுக்கோ வந்த வாழ்க்கை மரம் யார்? நான் தான். படிங்க லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 6லிருந்து 9 வசனங்கள். லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 6லிருந்து 9 வசனங்களை படியுங்கள். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். இப்போ நம்ம கிரேஸ் டைமில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தரேன் டைம், அதேனா டைம் வாங்கியிருக்கேன், ஒரு 6 மாதம் கோர்ட்டில் வக்காலத்தில் இது வாங்கினாங்க, வாங்க அடுத்த இறங்கிங்கிறாங்கள, அது மாதிரி ஓடிட்டுருக்கோம். வெட்டப்படுகிற மரம் யார்? இதை கலாத்தர் 5:23 இந்த கனியில் எடுங்க. பரிசுத்த ஆவியின் 9 கனிகள். கலாத்தியர்களில் திருமுகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். கனிவு தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம்,
என்பவை ஆகும். இந்த 9 விதமான கனிகளில் ஒன்றாவது என்கிட்ட நிலைச்சு இருக்கு, 10 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். ஒன்பது கனிகள்ல இன்னொரு தடவை படிங்க, தனித்தனியா படிங்க. அன்பு, அன்பு, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, அமைதி, அமைதி, பொறுமை, பொறுமை, பரிவு, பரிவு, நன்னயம், நன்னயம், நம்பிக்கை, நம்பிக்கை, கனிவு, பணிவு, தன்னடக்கம். தன்னடக்கம். இந்த 9 கனிகள்ல என்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கா? நான் 60 வருஷம் என்ன தெரியுமா, நான் சொன்னேன்னா பாரு என்ன நடக்கும் தெரியுமா, வீம்பி பேசுறியே, ஆணவத்தோடு பேசுகிறாயே, எனக்கு 10 வீடு இருக்கு அது இருக்குன்னு பேசுகிறாயே. கேட்கிறாரு, கனி தேடி வந்தேன் கனி காணவில்லை, ஆண்டாண்டு காலம் காத்திருந்தேன் கனி தரவில்லை, ஓராண்டு காலம் கொடுத்திருந்தேன் தலை வெட்டி விடலாமா என்று நினைத்தேன், ஆனால் என் மனசு இடம் கொடுக்கல, என் பிள்ளை நானே அழிக்க கூடாது என்று உனக்கு 1 வருஷம் டைம் கொடுத்துருக்கேன். இதுதான் 2ஆம் வருகையில் அருமையான மகனே, மகளே, குமாரனே, குமாரத்தியே, உன்னிடம் கனி தேடி வருவார். பரிசுத்த ஆவியின் கனிகள் ஏதாவது ஒன்றாவது உன்னிடம் இருக்குமா என்று கேட்பார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் வெட்டப்படுகிற மரமாயிட்டேனா, பட்டு போயிட்டேனா, கனி தர முடியவில்லையா? காரணம் என்ன? இன்னொரு சக்தி உள்ளுக்கு நுழையுது. இன்னொரு சக்தி அந்த கனி தருவதை தடுக்கக்கூடிய இருளின் ஆதிக்கங்கள் உனக்குள் வருகிற பொழுது கனி தர முடியாதபடி என்ன செய்யுது அப்படின்னா உன்னை நசுக்கி விடுகிறது. மத்தேயு நற்செய்தி 13ஆவது அதிகாரம் அந்த படிங்க. அந்த விதைக்கிறோட உவமையில் 4 பகுதிகளையும் கனி தர முடியாதபடி பிசாசு என்ன பண்ண, 4வது ஒன்று தான் கரெக்டாக வருது. அதை படிங்க. விதைப்பவன் உவமை. வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலகக் கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். அப்படியே கண்களை மூடுங்க. ஒரு சின்ன தியானம். இறை வார்த்தை உள்ளத்தில் வீசப்படுகிறது. அந்த வார்த்தை வர்றதை பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆஹா, இந்த பிள்ளைக்கு உள்ளத்தில், வாலிப பிள்ளை உள்ளத்தில் வார்த்தை விழுது. இந்த வார்த்தை வளர்ந்துட்டா இவன் நம்மளை விட்டு ஓடிடுவான். அதை அப்படியே பக்குவமாக போய் அந்த வார்த்தையை எடுத்துட்டான். 2வதாக அந்த வார்த்தை விழுது. ஆஹா, எவ்வளவு நல்ல பிரசங்கம், என்ன அருமையான வார்த்தை அப்படின்னு கேட்குற, சிந்திக்கிற, பதிக்க வைக்கிற. போனோன்னே மேலேயும் போகும்ல, கீழேயும் போகும்ல. என்ன பண்ணுது? உள்ளத்தில் பதிக. வீட்டில் போனால் சண்டை. சனியனை, நீ ஜெபத்தை படித்து தானே இந்த வீட்டில் இந்த காரணமே வந்திருக்க, ஜெபம் பண்ணாத இப்படின்னு சில நெருக்கங்கள் வருகிற பொழுது மேலேயும் வளரல, கீழே வளரல, கற்பாறையில் விழுந்த விதையாக மாறி போனான். 3வதாக முள் செடியில் விழுது. அது வளருது, அந்த வார்த்தை வளருது. கூடவே
உலக கவர்ச்சி, மாயை, இச்சைகள், ஆசைகள் கூட 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 கலைகள் வளர்ந்து 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 என்ன பண்ணுதுனாக்க அதை அப்படியே மூடி நசுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணுது. சில விதைகள் நல்ல உள்ளத்தில் விழுகிற விதைகள் 100 மடங்கு, 60 மடங்கு, 40 மடங்கு தருது. இந்த 4 நிலத்தில் அருமையான மகனே மகளே நீ யார்? அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை மூடுங்க, அப்படியே மார்பில் கையை வைங்க. உன் வாழ்க்கையை ரிவர்ஸில் போய் பார், எப்படி இருக்கு. ஆண்டவரே, 2ஆம் வருகையில் நீ கனி தேடி வருகிற பொழுது என்னால் கொடுக்க முடியாமல் ஆகி போச்சு. ஆண்டவரே, இந்த 4 நிலத்தில் விழுந்த விதை விட்டுட்டனே, இன்றாவது நீ தருவாயா? 1 வருஷம் ஆண்டவர் உனக்காக ஏசாமி என்ன பண்ணியிருக்காரு, ஜபத்தெல்லாம் கொடுத்து 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 இப்படியா வளர்ந்துரு 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 உன்னை உற்சாகப்படுத்துகிறார். நீ ஒப்பு கொடுத்து வருவாயா? நல்ல நிலத்தில் விழுந்து அருமையான மகளே அவர் கேட்கிறதை கொடுப்பாயா? Where are you now? இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? வழியோரத்தில் விழுந்த விதையை பிசாசு எடுத்துட்டு போன நிலையா? கற்பாரில் மேல் விழுந்து மேலும் கீழே வளர முடியாத நிலையா? முட்செடியில் விழுந்து எல்லாம் அமுக்கப்பட்ட நிலையா? உன் பக்கத்திலேயே களைகள் வளர்ந்து கொண்டே வருகின்றன. படிங்க மத்தேயு நற்செய்தி 13ஆவது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து படிங்க. மத்தேயு நற்செய்தி 13ஆவது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து படியுங்கள். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை 2ஐயும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இதான் 2ஆம் வருகை. களையும் வளருது, பயிரும் வளருது, 2 சேர்ந்து வளருது. ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் அந்த கோதுமை மணிகளை அறுத்து களஞ்சியத்தில் சேருங்கள், களைகளை அறுத்து நெருப்பில் போட்டு எரிங்கன்னு சொல்லுவார். அப்படியே கண்களை மூடி நிமிர்ந்து உட்காருங்க. வேற ஆடியோ ஒரு சின்ன தியானம். ஆண்டவர் 2ஆம் வருகையில் கனி கேட்கிற பொழுது, ஆண்டவரே, களைகளை பிரிங்க விடாது, 2 சேர்ந்து வளருது, எப்போ பார்த்தாலும் சட்டை வீட்டில் கெட்ட வார்த்தையாக பேசுகிறேன், என் வாழ்க்கை செய்யல அந்த ரகசியங்கள் ஐயோ தாங்க முடியலையே, நல்லவனாக நடிக்கிறேனே, நல்லவளாக நடிக்கிறேனே, உண்மையான ஒரு நிலை இல்லையா ஆண்டவரே? பொருளாசை பயங்கரமான உலகத்தின் ஒப்பா ஓடிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, கனி தராமல் போயிட்டேன் ஆண்டவரே. இனிமேலாவது அந்த கனி தொகுபடியாக என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடு. சகோதரி ஒரு ஜெபம் பண்ணுவார்கள். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மனிதருடைய உள்ளத்தை பற்றி உமக்கு யாரும் சொல்ல தேவையில்லை அப்பா. எங்களுடைய உள்ளத்தில் உள்ள அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ்ந்து உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்திருக்கிறோமா என்று நாங்கள் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் அப்பா. அப்பா, நாங்கள் கடந்த காலங்களிலே கனி கொடுக்காமல் இருந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. மனமிறங்கி எங்களை மன்னியும் அப்பா. அப்பா, எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற எங்களுக்கு இருக்கின்ற இந்த நாட்களில் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே வாழ எங்களுக்கு உம்முடைய ஆற்றலை தாரும் அப்பா. அப்பா,
முழு உள்ளத்தோடு உம்மை நேசிக்க சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய முழு உள்ளத்தோடு முழு வலிமையோடு உமக்கு அன்பு செய்ய எங்களுக்கு உம்முடைய அன்பை தாரும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கல்வாரி அன்பு ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாவிகளாக இருந்த போதிலும் நீர் எங்களை நேசித்தீர் தகப்பனே, எங்களை அன்பு செய்தீர் ஆண்டவரே. அந்த அன்பு, கடவுளுடைய அன்பு தூய ஆவியின் வழியாக உங்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமையர் 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி உம்முடைய அன்பானது இந்த நேரத்திலே எங்களுடைய உள்ளத்திலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அன்பு என்கின்ற கனியையாவது ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும், எங்களுடைய உறவுகளுக்கும் நாங்கள் கொடுக்க எங்களுக்கு உம்முடைய அன்பை தாரும் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் அவர்களுடைய நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு நேசித்து நீர் எங்களுக்கு சொன்ன அந்த கட்டளையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த மிக்க பரமபிதாவே, ஆமென். அப்படியே எழுந்து நிலைங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஸ்தோத்திரம் பண்ணுவார். நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு தருவார். ஆண்டவர் நிச்சயமாக இந்த கனிகளை வளர செய்வார். கலைகள் அகற்றப்படும். என் தேவன் எனக்குள்ள வந்து விட்டார். 2ஆம் வருகையில் 60 காலத்தில் நல்ல ஒரு கனி தரக்கூடிய ஒரு செடியாக மாற்றுவார். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த பாடலை பாடுவோம். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரம். தேவாதி கரங்களை தட்டி உற்சாகமாக ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரம். பாராளும் வேந்தனுக்கு ஸ்தோத்திரம், பார்ப்புகளும் தலைவனுக்கு ஸ்தோத்திரம். பாராளும் வேந்தனுக்கு ஸ்தோத்திரம், பார்ப்புகழும் தலைவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரம்.
ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். நான்காவதாக, வெற்றியின் பரிசை நீ பெறுவாயா இழந்து விடுவாயா? இரண்டாம் வருகையின் வெற்றியின் பரிசு என்ன? படிங்க. யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நீ உன்னுடைய வெற்றியின் பரிசை காண முடியும். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 1-2 வசனங்களை படியுங்கள். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். இதுதான் இரண்டாம் வருகையில் ஆண்டவர் எனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியின் பரிசு. ஒவ்வொரு நாளும் நீ ஜெபிக்கிற பொழுது, அருமையான பிள்ளைகளே, எனக்குரிய இடம் அங்கே இருக்கிறது. அந்த இடத்தை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, அந்த இடத்துக்கு நான் வந்துடுவேன், நீங்கள் வந்து கூப்பிடும்போது வந்துடுறேன், உங்கள் பக்கத்தில் உட்கார்றேன். இரண்டாவது வெற்றியின் பரிசு திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை படிக்க கேளுங்க. 2 வெற்றியின் பரிசை நீ விருந்து பார்க்க நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல் வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். அருமையான பிள்ளைகளே, இதான் வெற்றியின் பரிசு. இரண்டாவது கூட்டிகிட்டு போய் என் பக்கத்தில் உட்காரும்பாரு. திருவள்ளிப்பாட்டில் சொல்கிறாரு, வெற்றியின் பரிசை கொண்டு வந்திருக்கேன், என்னென்ன வேணுமோ கொண்டு வந்திருக்காம்மா. மகன் வீட்டுக்கு வர்றாரு தகப்பேன், நிறைய கொடுக்க வர்றாரு. ஆனால் கதவு திறக்கலையே, தட்டிக்கிட்டே இருக்காரு. திறந்தா தான் நிறையா கொடுக்குறேங்கிறாரு. அவர் பக்கத்து தந்தை மகனுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்கு, அதான் வெற்றியின் பரிசு. இந்த உலகத்தில் வாழுகிற அருமையான மகனே மகளே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே, திருவெளிப்பாடு 3:21 சொன்னது போல எனக்குரிய இடம், யோவான் 14:1-2 வசனங்களில் சொன்னது போல என் இடம், இதை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நான் உன்னை கண்டித்து திருத்துவேன், தடைகளை அகற்றி போடுவேன், நிச்சயமாக நீ பெரிய. அப்படியே கண்களை மூடுங்க. இப்ப பாருங்க உங்களுடைய வெற்றியின் பரிசு. ஆவிக்குள் வாருங்கள். 2 வசனங்களை சிந்தனைக்கு கொண்டு வாங்க. யோவான் 14:1-2. யாரும் பைபிளை பார்க்க கூடாது. சென்றவர் வந்திடுவார், அழைத்தே சென்றிடுவார், அவர் அருகில் அமர. அந்த இடம்தான் வெற்றியின் பரிசு, 2ஆம் வருகை. திருவெளிப்பாடு 3:19, 20, 21. கதவை நீ திறந்தா உன்னோடு விருந்து உண்பேன். விருந்து உண்பது மட்டுமல்ல, என் அரியணையில் உன்னை அமர வைப்பேன். இதாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய சன்மானம். அருமையான மகனே மகனே, குமாரனே குமாரத்தியே,
இரண்டாம் வருகையில் ஆண்டவர் என்னை அழைக்கிற பொழுது எரி விளக்கேற்றி காத்திருப்பாயா? கொடுக்கப்பட்ட தாளந்தை ரெட்டுப்பாய்க்கு காத்திருப்பாயா? கனி கொடுக்கும்படியாக காத்திருப்பாயா? அப்படி இருந்தால் நீ அவருடைய அருகில் அமர்வாய், அவரோடு இருப்பாய். கண்ணை திறக்காதீங்க, அப்படியே சிந்திக்காங்க. மியூசிக்கு மெல்ல மழை நைஸ் மியூசிக்காக கொடுங்க, அப்படியே மெலோடியஸாக கொடுங்க. நீயே சிந்திச்சுப்பார். அப்படியே அழுகணும்னா அழுகு. ஆண்டவரே, காலத்தை வீணாக்கிட்டேன் ஐயா, இத்தனை வருடமாக நான் வீணாக்கி விட்டேனே, இன்றாவது என் கண்களை தெரிந்தீர் ஆண்டவரே. ஒப்பு கொடு. இந்த நாட்களிலாவது ஆண்டவரே, ஆண்டவரே, என் உண்மையான ஞான கண்களை தெரிந்தீர் ஆண்டவரே. ஞானம் உன்னை தேடுகிறது. முதல் வாசகம் அன்னைக்கு நீ ஞானத்தை தேடவில்லை, ஞானம் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஞானம் தான் இது. அப்படியே ஒப்பு கொடு. ஐயா, எனக்கென்று ஆயத்தம் பண்ணி ரிசர்வ் பண்ண இடத்துக்கு நான் வரணும் ஐயா, உம்மோடு கூட அமரணும் ஐயா, உம்மோடு நான் விருந்து சாப்பிடணும் ஐயா. அதுதாயா எனக்கு நித்திய பேரின்ப நிலைவாழ்வு. அந்த நிலை வாழ்வை நான் உம்மிடம் தாயா பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே ஒப்பு கொடுப்பாயா? அப்படியே ஒரு 5 நிமிடம் அமைதியாகவே சிந்தியுங்கள். லைட் மியூசிக் கொடுப்பாங்க, அப்படியே அமைதியாகவே சிந்தியுங்கள். இரண்டு கரங்களை நெற்றியில் வைங்க. ஆவிக்குரிய கண்கள்ல வாங்க. கண்ணை மூடி 2 கரங்களை நெற்றியில் வைங்க. ஒரு மனிதனுக்கு 2 உடல் உண்டு, மண் உடல், விண் உடல். ஊதி கொடுக்கப்பட்ட ஆவி என்னிடம் இருக்கிறது. அந்த ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவற்றையே சிந்திப்பான், ஆவிக்குரியவற்றையே அறிந்து கொள்ளுவான், ஆவிக்குரிய சகலவற்றை அறிந்து கொள்ளுவான். கண்ணை மூடி அப்படியே ஆண்டவரே, தூய ஆவியின் அபிஷேகத்தின் வழியாக எனக்கு நீ ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்தை நான் பார்க்கிறேன். வான தூதகத்தில் புகழ்ந்து கொண்டிருக்கவே நான் பார்க்கிறேன். அரியணையில் எனக்கு சம பங்கு கொடுத்திருக்கீங்களே ஐயா, அதை நான் பார்க்கிறேன். இது மகிழ்ச்சி நேரம், இது ஒரு விடுதலை நேரம். ஆண்டவர் நிச்சயமாக அப்படியே இருங்க. சகோதரி ஜெபம் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய நிலையில் எனக்குரிய இடம் எனக்கு வேணும், வச்சிருங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் நான் வந்து உட்காந்துருவேன், நான் விட மாட்டேன். ஏன் இடத்த ஆல்ரெடி ரிசர்வ்டு பேர் போட்டு எழுதி வச்சுட்டீங்க, அந்த இடத்துல நிச்சயமாக நான் வந்துடுவேன். அப்படியே கண்ணை திறக்காதீங்க, அந்த தியானத்திலே இருங்க. சகோதரர் ஜெபம் பண்ணுவாங்க. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கென ஒரு இடத்தை நீர் ஏற்பாடு செய்து வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்பா, பரலோக ராஜ்யத்திலே பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் சூழ்ந்து நின்று உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்து கொண்டிருக்கிற அந்த இடத்திலே எங்களுக்கும் நீர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அதை நினைத்து பார்க்கும் போதே ஆண்டவரே, எங்களுக்குள்ளே எத்தனை ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா, அந்த இடத்திற்கு நாங்கள் வந்து சேர எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அதற்கு தகுதியான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நீர் வழிநடத்தி செல்லும் அப்பா. அப்பா, எங்களையே தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கரத்தை நீர் பிடித்து எங்களை நடத்தி செல்லும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் செல்ல வேண்டிய பாதை எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையே எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களே எங்களை அந்த இடத்திற்கு நடத்தி செல்லட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். இப்ப திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வசனத்தை படிங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு நம்ம பாட்டு பாடி முடிப்போம். நான் கதவு அருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். ரைட். நான் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு.
அப்போ தாப்பா யார் போட்டிருக்கா? உள்ளுக்கு இருக்கிறவங்க தாப்பா போட்டிருக்காங்க. அவங்க தரத்தான ஒரு உள்ளுக்கு வர முடியும். உள் இருக்கிறவர்கள் தாழ்பாலை திறந்தால்தான் இவர்கள் வர முடியும். உன்னுடைய உள்ளம் என்ற வீட்டுக்குள்ளார அவர் சொல்கிறாரு, நீ கடவுளுடைய ஆலயம். 1 பார்த்தீங்கன்னாக்க 1 கொரிந்தியர் 3:16-17, 1 கொரிந்தியர் 6:19-20 அதுக்குள்ளார இருக்குனாக்க. ரெண்டாவது, உள்ளத்துக்குள் யார் இருக்கிறார் படிங்க. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 4வது வசனம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 4வது. உள்ளத்தில் யார் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். படிங்க. தெய்வம் என வழங்கப்படுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்தி கொள்வான். அதோடு கடவுளின் கோவிலில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாகவும் காட்டிக்கொள்வான். பிசாசானவன் கடவுளுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாக காட்டிக்கொள்வான். அப்பதான் உன்னால கதவு திறக்க முடியாது. ஆங்காரம், பொறாமை, எரிச்சல், இச்சைகள், பொருளாசைகள், கோபம், இந்த மாதிரியான பிசாசினுடைய காரியங்கள் உள்ளத்துக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னாக்க நீ என்ன பண்ண முடியாது? கதவை திறக்க முடியாது. அதை தான் கடவுள் சொல்றாரு, நீ கதவை திறந்தா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2வது உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கு? உன் உள்ளத்தில் என்னென்ன இருக்கு? மார்க் 7:21 படிங்க. மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 21வது. உன் உள்ளத்தில் என்னென்ன இருக்கோ அத்தனை அகற்ற வேண்டாம். ஒரு பாவ சீர்தம் பண்ணலாம், பாவ அறிக்கை செய்யலாம். சரி, மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 21வது வசனம் படிங்க. ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. பார்த்தீங்களா? அதுக்குள்ளார இந்த 13 விதமான பிசாசு உள்ளுக்கு உட்காந்துருக்கும். உனக்கு அதை திறக்க விடாது. இதுதான் போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம். பரிசுத்த ஆவிக்கும் பிசாசுக்கும் எப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். படிங்க. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க. போராட்டங்கள் எப்படி வருது பாருங்க. எப்பயுமே தூய ஆவிக்கும் தீய ஆவிக்கும் எப்போ பார்த்தாலும் முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது, தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். பார்த்தீங்களா? அப்போ உள்ளத்தில் இருக்கக்கூடிய அகற்றணும் போராட்டம். பிசாசோடு என்றைக்குமே நீங்கள் போராடி தான் இருக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட தூங்கிடக்கூடாது. போராடியே தான் வாழ்க்கை முழுவதும் போராடி போகிற. உடலோடு ஒரு போராட்டம், உலகத்தோடு ஒரு போராட்டம், பிசாசோடு ஒரு போராட்டம். இந்த 3 போராட்டங்களோடு தான் போராட்டம் ஆகும். இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் நீ எல்லாவற்றையும் வெற்றி பெறுவேன். அப்படி எழுந்துறீங்க. இந்த கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். இந்த பாடல் விடுதலை பாடி அப்படி எழுந்து நில்லுங்க. நீ எதில் கட்டப்பட்டிருக்கிறாய் என்பது சிந்தித்து பார். ஏன் ஆண்டவர் உன் உள்ளத்தில் நுழைய முடியவில்லை? ஆங்காரம், கோபம், ஊன் எலும்பின் இச்சைகள், உலக பொருளாசைகள், பலவிதமான தீமைகளினால் நீ கட்டப்பட்டிருந்தால் ஆண்டவர் இப்பொழுது இந்த பாடல் வழியாக விடுதலை கொடுக்க போகிறார். நீ ஆண்டவரை உள்வாங்குவாய். அவர் வருகின்ற பொழுது 4 அம்சங்களும் உனக்கு கிடைக்கும். நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அப்படியே நின்று இந்த பாடலோடு சேர்ந்து நாமும் பாடி ஆண்டவருடைய அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய விடுதலையை பெற்றுக்கொள்ளுவோம். அந்த பாடலை பாடுவோம். கரங்களை தட்டி பாடலாம் உற்சாகமாக. விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின்
நேசிக்கும் போதும் விடுதலை ஓடும் போதும் விடுதலை 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 எப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை எப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கோபத்திலிருந்து அடிமையிலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து கோபத்திலிருந்து அடிமையிலிருந்து விடுதலை 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 எப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை எப்போதும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை 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 எப்போதும் இயேசுவின் நாமத்தில் 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 விடுதலை. அப்படியே கண்களை மூடி 2 கரங்களையும் மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள். நான் எதில் கட்டப்பட்டு இருக்கிறேன்? என் உடலின் உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ணங்கள், ஆசைகள், பார்வைகள், பயங்கரமான ரகசிய உறவுகள், குடிவெறி, விபச்சார தன்மை, பொருளாசை, பலவிதமான பல மயக்கங்கள் கட்டப்பட்டு இருக்கிறேனா? கண்களை திறக்கவே திறக்காதீங்க. ஆண்டவரே விடுதலை. நீ எதில் கட்டப்பட்டிருக்கிறாயோ, பாவம், சாபம், சாத்தான், தீவினை, மாந்திரிகங்கள், பலவிதமான பழக்க வழக்கங்கள், போதைப் பொருட்கள், பாக்கு, கஞ்சா, ஒரு பெண், ஒரு ஆண், சீட்டு, பலவிதமான விளையாட்டுக்கள், நீ எதில் கட்டப்பட்டு இருக்கிறாய் ஆண்டவரே என்று கேள். அவர் உனக்கு தெளிவாக சொல்லுவார், மகளே, மகனே, நீ இதில் கட்டப்பட்டிருக்கிறாய். உன் மனசுக்குள்ளாரையே சத்தமாக இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. You command the name of Jesus. Go out. Destroy. மனசுக்குள்ளாரே சத்தமா ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என்னிடம் கட்டி வைத்திருக்கக்கூடிய பல கட்டுகளை இன்று எனக்கு விடுதலை தாரும். எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்று நமக்கு முழு விடுதலையாய் கொடுக்கிறார். 4 காரியங்களை சிந்தித்தோம். எரியும் விளக்கேந்தி காத்திரு, கொடுக்கப்பட்ட தாளந்தை ரெட்டிப்பாக்கி காத்திரு, அவர் கேட்கிற கனியை கொடுக்கும்படியாக காத்திரு, இதோ அவர் நமக்கு தருகிற வெற்றியின் பரிசை வாங்கும்படியாக காத்திரு. இந்த 4 காரியங்களுக்கும் ஆண்டவர் இன்று நம்மளுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த செய்தியை முடிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல். 2 கரங்களை விரியுங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதிங்க சாமி. இந்த நாட்களில் வாசகங்களும் இதோ பொது காலத்தினுடைய 32வது வாரம் சாமி.
திரு வழிபாட்டினுடைய காலத்தில் இது வருகை, இரண்டாம் வருகையினுடைய காலமாக இருக்கிறது. அடுத்த மாதம் வருகையின் காலம், திரு வருகையின் காலம் ஆரம்பிக்கிறது. எங்களை சிந்திக்கும்படியாக வேதத்திலிருந்து பல காரியங்களை எங்களோடு உரையாடினீர். ஆண்டவரே, நாங்கள் நிச்சயமாக வெற்றியின் பரிசை பெற கிருபை செய்ய சாமி. நன்றியோடு துதிக்கிறேன் சாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லோரும் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். காணிக்கை எடுப்பார்கள். காணிக்கைக்கு பாட்டு பாடும்.